நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அதிமுக பிரமுகர், ஆயுதங்களுடன் தயாராக நின்றிருந்த 7 பேர் கொண்ட கும்பல் அதிமுக பிரமுகரை சுற்றி வளைத்து காட்டுமிராண்டித்தனமாக வெட்டி சாய்த்த கொடூரம். சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பிரிந்த உயிர். அதிமுக பிரமுகரை வெட்டி சாய்த்த கும்பல் யார்? இரத்த வெறிக்கு என்ன காரணம்? நைட்டு 9 மணி இருக்கும். இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருந்தாரு ஹரிஷ். அப்போ ஹரிஷோட வருகைக்காக ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்த ஒரு கும்பல் அவரை வழிமறிச்சு பயங்கர ஆயுதங்களால ஆத்திரம் தீர தாக்கி இருக்காங்க. இந்த கொடூர தாக்குதலை பார்த்து அந்த வழியா போய்கிட்டு இருந்த மக்கள் கதிகலங்கி போயிட்டாங்க. இளைஞர் ஹரிஷ காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு வெறி தீத்ததுக்கு பிறகு அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஹரிஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே ஹரிஷ் உயிர் இழந்துட்டாரு. இதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அங்க இருந்த மக்கள் கிட்டையும் பக்கத்துல இருந்த கடைக்காரங்க கிட்டையும் ஹரிஷ அடிச்ச கும்பல் யாருன்னு தெரியுமான்னு விசாரணை நடத்தினாங்க. அப்போ நேர்ல பார்த்தா அடையாளம் சொல்லுவோம் சார், ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் தெரியாது. பைக்ல வந்தவரை வழிமறிச்சு அந்த கும்பல் அவரை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரியாவில் சுத்தி உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல ஹரிஷ ஒரு கும்பல் சுத்தி வளைச்சு மிருகத்தனமா தாக்குன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சிகளின் அடிப்படையில போலீஸ் இளைஞர் ஒருத்தரை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் ஹரிஷ் கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணகிரி ஓசூர்ல உள்ள மாரச்சந்திரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் ஹரிஷ். அதிமுக பிரமுகரான ஹரிஷுக்கும் வானவில் நகரை சேர்ந்த மஞ்சுளாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மஞ்சுளாவுக்கு கல்யாணமாகி ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. இதுக்கு நடுவுல மஞ்சுளா பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்ததால அவங்க கணவரும் பிள்ளைகளும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகும் மஞ்சுளா பாலியல் தொழில கைவிடாம இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் கஸ்டமரா வந்த ஹரிஷ் கூட மஞ்சுளாவுக்கு ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி 2 பேரும் பல இடங்களுக்கு போய் தனிமையில இருந்திருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த நேரத்துல ஹரிஷ் மஞ்சுளா கிட்ட அடிக்கடி பணம் கேட்டிருக்காரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு இருக்காரு. 30 வயசான ஹரிஷுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஹரிஷ் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் தன்னந்தனியா இருந்த மஞ்சுளாவுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்திருக்கு. இதை சொல்லியே மஞ்சுளா கிட்ட இருந்து இதுவரைக்கும் ஹரிஷ் சுமார் 80 லட்சம் ரூபாயை கறந்திருக்காரு. பாலியல் தொழில வர்ற பணத்தை வெளியே வட்டிக்கு விட்டு பிழப்ப நடத்திக்கிட்டு இருந்த மஞ்சுளா ஹரிஷ் கேட்கறப்பெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹரிஷ் தன்னை ஏமாத்துறாரோன்னு நினைச்ச மஞ்சுளா தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஹரிஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ஹரிஷுக்கு மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணிக்க துளியும் விருப்பம் இல்லை. அதனால அது இதுன்னு சொல்லி அலக்கழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு தினமும் 2000 ரூபாய் பணம் தரணும்னு சொல்லி மஞ்சுளாவை அடிச்சு ஹரிஷ் கொடுமைப்படுத்தினால கடந்த சில நாட்களுக்கு முன்னால ஹரிஷ் மேல மஞ்சுளா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் ஹரிஷோட டார்ச்சர் எல்லாம் மீறி போயிருக்கு. அதிமுகவில் நான் இருக்கேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கேட்கறப்பெல்லாம் பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு திமிரா பேசியிருக்காரு ஹரிஷ். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த மஞ்சுளா அவருடைய கதையை முடிக்கிறதுக்காக கூலிப்படைகிட்ட 10 லட்சம் ரூபாய் டீலிங் பேசியிருக்காங்க. பக்காவா ஸ்கெட்சும் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வானவில் நகர்ல உள்ள மஞ்சுளா வீட்டுக்கு வந்த ஹரிஷ் அவங்க கூட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. இந்த விஷயத்தை மஞ்சுளா கூலிப்படை கும்பலுக்கு ஷேர்
தயார் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் பைக்ல வர்ற வழியில காத்துக்கிட்டு இருந்த அந்த கூலிப்படை கும்பல் அவரை கண்மூடித்தனமா அருவாளால வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. விசாரணையில மொத்த உண்மையையும் வெட்ட வெளிச்சமானதும் முக்கிய கொலையாளி மஞ்சுளாவையும் கூலிப்படையை சேர்ந்த 7 பேரையும் கைது பண்ண காவல்துறை தொடர்ந்து அவங்கள விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் ரைஸ் வாங்கிவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த தம்பதியை சுத்து போட்டு சரமாரியாக வெட்டிய கும்பல். கணவரின் தலையை மட்டும் துண்டாக வெட்டி எடுத்து பழியை தீர்த்து கொண்ட கொடூரம். சொந்த சித்தப்பாக்களும் அவரது மகனும் படுபாதக செயலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். மகனை அவரது சித்தப்பாக்களே தலையை வெட்டி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? இரவு 9 மணி. பசங்களுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிக்கிட்டு தந்த சங்கரலிங்கமும் தாய் சுப்புலட்சுமியும் பைக்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு பாலத்துக்கு கீழே மறைஞ்சிருந்த 5 பேரு திடீர்னு அந்த பைக்கை வழிமறிச்சு சங்கரலிங்கத்துக்கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அதுக்கு பிறகு மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து அந்த கும்பல் சங்கரலிங்கத்தை கண்மூடித்தனமா சரமாரியா வெட்டி இருக்காங்க. அப்போ அந்த கொலைகார கும்பலை சுப்புலட்சுமி தடுத்து இருக்காங்க. ஆனா அவங்களையும் விட்டு வைக்காத கும்பல் வாய், முகம், உடம்புன்னு எல்லா இடத்துலயும் அவங்கள வெட்டி இருக்காங்க. அதையடுத்து சங்கரலிங்கத்தோட தலையை துண்டா வெட்டி எடுத்த கும்பல் தலையை அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சங்கரலிங்கம் உயிரிழந்த விஷயம் அந்த கிராமம் பூரா காட்டு தீ போல பரவிடுச்சு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சுப்புலட்சுமிய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட்ல இருந்த சுப்புலட்சுமி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அப்போ என் கணவரோட 2 சித்தப்பாவும் அவருடைய மகனும் தான் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. சுப்புலட்சுமி சொன்ன தகவலை வச்சு கொலையாளிகளை வலைவீசி தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். இவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனை பத்தியும் தீர விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வந்திருக்கு. தென்காசியில இருக்கிற பச்சேரி கிராமத்தை சேர்ந்த சங்கரலிங்கத்துக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி சுப்புலட்சுமிங்கிற பெண்ணோட கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. சங்கரலிங்கத்தோடைய அப்பா மாடசாமிக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். இந்த குடும்பத்துக்கு மொத்தம் 16 ஏக்கர்ல நிலம் இருக்கு. 16 ஏக்கர் நிலத்தை 4 பேருக்கும் 4 பங்கா அப்பவே பெரியவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த நிலத்துல தான் எல்லாரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 16 ஏக்கருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளா மாறி மாறி தங்களுடைய நிலத்துல நீர் பாய்ச்சிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவுல சில வருஷத்துக்கு முன்னாடி சங்கரலிங்கம் தன்னுடைய நிலத்துல நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்த சித்தப்பா மாரியப்பனும் ராமரும் இன்னைக்கு நாங்க நீர் பாய்ச்சிக்கிறோம், நீ நாளைக்கு பாய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சங்கரலிங்கம் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் தான் நீர் பாய்ச்சுவேன்னு சொல்லி பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு. இதனால 2 தரப்புக்கு இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நார்மலா ஆரம்பிச்ச பிரச்சனை நாள் ஆக ஆக இவங்களுக்குள்ள முன்பகையாவே மாறி இருக்குது. இதையடுத்து வாய்க்கா தகராறு, விவசாயம் பண்றதுல தகராறுன்னு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீர் பாய்ச்சறதுல சித்தப்பா மாரியப்பனுக்கும் சங்கரலிங்கத்துக்கும் மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ சித்தப்பா மாரியப்பனும் மகன் சங்கரலிங்கமும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த பெரியவங்க அந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதே கொலை வெறியோட வீட்டுக்கு போன மாரியப்பன் தம்பி ராமர் அவருடைய மகன் சக்தி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இருக்காரு. சங்கரலிங்கத்தை இப்படியே விட்டு வச்சா நம்ம மேல உள்ள பயம் அவனுக்கு போயிடும், அதனால கூடிய சீக்கிரத்துல அவனுடைய கதையை முடிச்சிடணும்னு பிளான் போட்டிருக்காரு. இந்த சமயத்துல தான் நைட்டு நேரத்துல பசங்களுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிக்கிட்டு சங்கரலிங்கமும் சுப்புலட்சுமியும் பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு பாலத்துக்கு கீழே மறைஞ்சிருந்த மாரியப்பன், ராமர், சக்தி உள்ளிட்ட 5 பேர் இந்த 2 பேரையும் சுத்து போட்டு
சரமாரியா வெட்டி இருக்காங்க. அதையடுத்து சங்கரலிங்கத்தோட தலைய துண்டா வெட்டி அங்கேயே போட்டுட்டு தங்களுடைய கொலை வெறிய தீர்த்துக்கிட்டாங்க அந்த கும்பல். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற கொலையாளிகளை வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. மகன் உயிரிழந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சங்கரலிங்கத்துடைய தாய் அழகுநாச்சி விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயன்று இருக்காங்க. இதை பார்த்த சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவங்க தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நிலத்தகராறு காரணமா குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட இந்த பிரச்சனை அந்த கிராமத்தையே சோகத்துல மூழ்கடிச்சிருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி ஏற்பட்ட தகராறு. சண்டையின் போது பொறுமை இழந்த மனைவி கணவனை கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். ரத்தம் படிந்த கத்தியுடன் சடலத்தின் பக்கத்தில் அமர்ந்திருந்த மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். கணவனை மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? இரவு 8:30 மணி. கிராம மக்கள் எல்லாரும் ரோட்ல நடந்து போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு விஜயாங்கிற பெண்ணோட வீட்டுல இருந்து ஒரே சத்தமா கேட்டிருக்கு. வழக்கம் போல விநாயகம் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைய தடுக்க போகாம அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு விநாயகத்தோட சத்தம் மட்டும் அதிகமா கேட்டிருக்கு. அப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க விஜயாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க விநாயகம் கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. சடலத்துக்கு பக்கத்துல கையில ரத்தம் படிஞ்ச கத்தியோட விஜயா உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதையடுத்து செய்யாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன விஜயா, நான் என் புருஷனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விஜயாவை தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. எதுக்காகமா உங்க கணவரை குத்தி கொலை செஞ்சீங்க? என்ன காரணம்? உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரா? அப்படி இல்லைன்னா வேற யார் கூடவாவது தொடர்புல இருந்தாரா? அதனால கொன்னுட்டீங்களா? அப்படின்னு கேள்வி மேல கேள்விகளை அடுக்கி இருக்காங்க போலீஸ். அப்போ போலீஸ் கிட்ட விஜயா சொன்ன தகவல் தான் அங்க இருந்த எல்லாரையும் திடுக்கிட வச்சிருக்கு. திருவண்ணாமலையில உள்ள கீழப்பழந்தை கிராமத்தை சேர்ந்த விநாயகத்துக்கு விஜயாங்கிற மனைவியும் 2 மகள்களும் இருக்காங்க. கல்யாணமான புதுசுல விநாயகமும் விஜயாவும் அங்க இருக்கிற செங்கல் சூளையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2 மகள்களும் கல்யாண வயசு எட்டுனதால கொஞ்சம் அதிக வருமானத்துக்காக விநாயகம் அங்க இருக்கிற பிரியாணி கடைக்கு வேலைக்கு போயிட்டாரு. விநாயகத்தோட மூத்த மகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. 2வது மகளுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. 2வது மகளுடைய கல்யாணத்துக்காக சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி கல்யாணத்தை ஜாம்னு நடத்தியிருக்காரு விநாயகம். முதல் 3 மாசம் மட்டும் கரெக்டா கடனை கட்டின விநாயகம் அதுக்கப்புறம் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. சம்பாதிக்கிற பணத்தையும் மது குடிச்சே அழிச்சிருக்காரு விநாயகம். இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம். நாம டெய்லி உழைச்சாதான் அந்த கடனை அடைக்க முடியும். ஆனா அதை பத்தி யோசிக்காம எப்பவும் குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க விஜயா. இதுக்கிடையில விநாயகம் மகள் கல்யாணத்துக்காக வாங்கின கடனையும் கட்டாம இருந்திருக்காரு. அதனால கடன்காரங்க எல்லாரும் விநாயகத்தோடைய வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு விநாயகத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க கடன்காரங்க. அப்போ விநாயகம் மது போதையில இருந்திருக்காரு. இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல, பணம் இருக்கும்போது திருப்பி தரேன் அப்படின்னு திமிரா பேசியிருக்காரு. இதனால கொதிப்படைந்து போன கடன்காரங்க பணத்தை வாங்கும் போது மட்டும் கெஞ்சி கேட்குறீங்க, ஆனா திருப்பி கேட்டா இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்களேன்னு சண்டை போட்டிருக்காங்க. இன்னும் 1 வாரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க எங்க பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன்காரங்க. அப்போ அங்க வந்த விஜயா எப்படியாச்சும் உங்க கடனை திருப்பி அடைச்சிடுறேன்னு சொல்லி கடன்காரங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் கணவன் கிட்ட சண்டை போட்டாங்க விஜயா. எதுக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்து கடனையும் சரியா அடைக்காம ஏன் உயிரை வாங்குற? உன்னால என் மானமே போகுது. உன்னால அடுத்தவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன்னு சொல்லி கணவனை திட்டி இருக்காங்க. விஜயாவுடைய பேச்சை கேட்டு கடும் கோபமான விநாயகம் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து மனைவிய குத்த பாய்ஞ்சிருக்காரு. ஆனா மது போதையில இருந்த கணவனை கீழே தள்ளிவிட்ட மனைவி அவருடைய கையில இருந்த கத்திய புடுங்கி விநாயகத்தை குத்தி கிழிச்சிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே நிலக்குலைஞ்சு போன விநாயகம் ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. விநாயகத்துடைய அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க விநாயகம் கடந்த கோலத்தை பார்த்து திகைச்சு போய் நின்று இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விஜயாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மீண்டும் சூடுபிடித்த ராமஜெயம் கொலை வழக்கு. திருச்சி காவிரி திரையரங்கில் டிஐஜி 5 மணி நேரம் விசாரணை. திரையரங்கில் வைத்து சதித்திட்டம் தீட்டப்பட்டதா? 13 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் ராமஜெயம் கொலை குற்றவாளிகள் டிஐஜி விசாரணையில் சிக்குவார்களா? காவேரி தியேட்டரில் நடந்தது என்ன? அமைச்சர் KN நேருவுடைய தம்பி ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு சுமார் 13 வருஷங்களை கடந்துருச்சு. ஆனா அவரை கொலை செஞ்சது யாருன்னு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்காத நிலையில இந்த வழக்க கையில எடுத்திருக்கிற டிஐஜி வருண்குமார் தலைமையிலான விசாரணை குழு தீவிரமா களத்துல இறங்கி விசாரணைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் யாருமே எதிர்பார்க்காத பல மர்மங்கள் அவிழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. திருச்சி லால்குடி பக்கத்துல உள்ள காணக்கிளிய நல்லூர் தான் ராமஜெயத்துக்கு சொந்த ஊர். இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 அண்ணன் தம்பிகள். இதுல மூத்தவர் KN நேரு. அண்ணன் நேருவுக்கு அரசியல்ல பின்புலமா இருந்தது ராமஜெயம் தான். அண்ணன் நேரு அரசியல்ல இருக்கிறத வச்சு திருச்சியே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காரு ராமஜெயம். நேருவை கூட ஈஸியா பாத்திரலாம். ஆனா அவருடைய தம்பி ராமஜெயத்தை மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது. இப்படி பெரும் செல்வாக்கோட வலம் வந்த ராமஜெயம் 2012 மார்ச் 29ஆம் தேதி காலையில வழக்கம் போல வாக்கிங் போனப்ப அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை கடத்திக்கிட்டு போய் கொடூரமான முறையில கொலை பண்ணி கல்லணை பக்கத்துல வீசி இருக்காங்க. தகவல் அறிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த திருச்சி தில்லைநகர் போலீஸ் ராமஜெயம் சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்குனாங்க. காவல்துறையினரின் விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்லாததால இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆனா அதுலயும் எந்த குழுவும் கிடைக்கல. சம்பவம் நடந்து பல மாதங்களாகியும் குற்றவாளிகள் யார், எதுக்காக ராமஜெயத்தை இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படிங்கிற எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்கல. சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்டையும் தமிழகத்துல உள்ள 13 முக்கிய ரவுடிகள் கிட்டையும் விசாரணை பண்ணி கூட ஒரு சின்ன துப்பும் அதிகாரிகள் கையில சிக்கவே இல்லை. கொலை நடந்த இடத்துலயும் பக்கத்துல உள்ள கிராமங்கள்லயும் பெரிய அளவுக்கு CCTV கேமராவும் கிடையாது. அதனால குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது அதிகாரிகளுக்கு ரொம்ப பெரிய சவாலா மாறுச்சு. சம்பவம் நடந்த நேரத்துல பதிவான செல்போன் சிக்னலை வச்சுதான் போலீஸ் விசாரணையை முன்னெடுத்தாங்க. கட்டமா சந்தேகத்தின் அடிப்படையில பிடிச்ச 13 ரவுடிகளுக்கு உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டுச்சு. அதுல 5 ரவுடிகளுடைய செல்போன் நம்பர் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட முந்தின நாள் நைட்டு பயன்பாட்டுல இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அதை தவிர வேற எந்த துப்புமே கிடைக்கல. அதை அடுத்து CBCID போலீஸ் தரப்புல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டுல உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய லிஸ்ட ரெடி பண்ணி ஒவ்வொரு குற்றவாளிகள் கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. இவ்வளவு போராடியும் இந்த கேஸ்ல ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. பல ஆண்டுகளாகியும் கொலையாளிகளோட நிழல கூட நெருங்க முடியாததால
இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுவும் அதல பாதாளத்திலேயே தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த நிலையில ராமஜெயம் கொலை வழக்க விசாரிக்க தமிழக போலீஸ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிடப்பட்டுச்சு. அதன்படி தூத்துக்குடி எஸ்பியா இருந்த ஜெயக்குமாரின் தலைமையில குழு அமைச்சு விசாரணையும் நடத்தப்பட்டுச்சு. ஆனா சில மாதங்களிலேயே ராமஜெயம் வழக்குல ஜெயக்குமார் தீவிரம் காட்டலன்னு சொல்லி திருச்சி சரக டிஐஜி வருண்குமாரையும் தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராமையும் விசாரணை அதிகாரிகளா மாத்தி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அந்த உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தலைமையை ஏத்துக்கிட்ட டிஐஜி வருண்குமார் ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பா கடந்த சில மாதங்களா தானே களத்துல இறங்கி தீவிரம் காட்டிட்டு வர்றாரு. சமீப நாட்களா பாளையங்கோட்டையில நேரடியா களத்துல இறங்கின டிஐஜி வருண்குமார் மத்திய சிறையில உள்ள சுடலமுத்துங்கிற அக்யூஸ்ட் கிட்ட 3 மணி நேரத்துக்கு மேல விசாரணை நடத்தினாரு. சுடலமுத்து கிட்ட விசாரணை முடிச்ச மறுநாளே சென்னை புழல் சிறையில உள்ள மண்ணச்சநல்லூர் குணாங்கிற அக்யூஸ்ட் கிட்ட கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல விசாரணை பண்ணியிருக்காரு டிஐஜி வருண்குமார். அந்த விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சதாவும் சில தகவல்கள் வெளிவந்துச்சு. 2006 திருச்சியே ஆட்டி படைச்சவன் தான் முட்டை ரவி. இவனுக்கு பக்கபலமா இருந்தது இந்த மண்ணச்சநல்லூர் குணாதான். விசாரணைக்காக முட்டை ரவிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ண முட்டை ரவிய போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அந்த என்கவுண்டருக்கு பின்புலமா இருந்தது ராமஜெயம் தான் நினைச்ச குணா ராமஜெயம் கதையை முடிக்காம விடமாட்டேன்னு சவால் விட்டதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் 2012 ராமஜெயம் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால கொலையும் செய்யப்பட்டிருக்காரு. ராமஜெயம் எங்க போனாலும் கையில துப்பாக்கியோட தான் போவாராம். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு துப்பாக்கிய மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிருக்காரு. இத கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சுக்கிட்டு இருந்த மர்ம கும்பல் தான் ராமஜெயத்தோடைய கதைய முடிச்சிருக்கு. ராமஜெயம் கொலை வழக்குல கொலையாளிகள் யாருன்னு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாகணுங்கிறதுக்காக டிஐஜி வருண்குமார் இந்த அசைன்மெண்ட்டை முடிக்க தீவிரம் காட்டிட்டு வர்றதா சொல்லப்படுது. இந்த வழக்கு தொடர்பா விசாரிக்கிறதுக்காக மார்க் செய்யப்பட்ட முக்கிய இடங்கள்ல ஒண்ணு திருச்சி பாலக்கரை பக்கத்துல உள்ள காவிரி தியேட்டர். இந்த தியேட்டரோட ஓனர் மோகன் கிட்டையும் ஊழியர்கள் கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காரு வருண்குமார். இந்த தியேட்டர் ராமஜெயம் கொலை நடந்த 2012 சசிகலா உறவினர் திவாகருக்கு சொந்தமா இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு தியேட்டரா வேறு சிலருக்கு குத்தகைக்கு விட்டிருக்காங்க. கடந்த சில வருஷங்களா செயல்படாம இருந்த காவிரி தியேட்டர் புனரமைப்பு செய்யப்பட்டு 2018 மறுபடியும் செயல்பட தொடங்கின நிலையில ராமஜெயம் கொலை சம்பந்தமா தியேட்டர்ல வச்சு ஏதாவது சதி திட்டம் தீட்டப்பட்டுச்சாங்கிற கோணத்திலையும் டிஐஜி வருண்குமார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. 13 வருஷங்களா எந்த துப்பும் தொலங்காம மர்மம் நீடிச்சிட்டு இருக்கிற நிலையில ராமஜெயம் கொலை வழக்கு கிளைமேக்ஸ நெருங்கிட்டதா காவல்துறை வட்டாரத்துல சொல்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு